ஜனவரி 12, 1995 சவுத் கொரியாவோட சோல் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கார்டாக இருந்த ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட் 708 புகையா வரதை நோட் பண்ணுறாரு. உடனே அந்த செக்யூரிட்டி ஓடி போய் அங்கே பார்க்குறாரு. அந்த டோர் லாக் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் கதவை தட்டியிருக்காரு. ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அங்கே இருக்க சுச்சுவேஷனை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. 10 நிமிஷம் கழிச்சு ஸ்பாட்டுக்கு அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் கதவை உடச்சி உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக தீப்பரவி இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்த ஃபர்னிச்சர் முதற்கொண்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் எரிஞ்சு போயிருந்துச்சு. எப்படியோ பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஃபயர் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதே சமயம் வீட்டில் வேறு ஏதாவது டேஞ்சர் இருக்கான்னு பார்க்க அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வீடு ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டோட பாத்ரூமில் நுழைஞ்ச ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே இருந்த பாத் டப்பில் ஒரு லேடியோட பாடியும் ஒரு குழந்தையோட பாடியும் மிதந்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இந்த கதையோட 2 மெயின் கேரக்டர்ஸ் 31 வயதான சாய் சூஹி, அவங்க ஹஸ்பண்ட் 33 வயதான லீ டூ ஹாங். சாய் ஒரு ப்ரொஃபஷனல் டென்டிஸ்ட் மற்றும் லீ ஒரு சர்ஜன். இவங்க 2 பேருக்கும் 1989 மேரேஜ் ஆகிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வீட்லேயே ஒரு டென்டல் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. 1993 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இவங்க 3 பேரும் சோல் சிட்டியில் இருக்க புல்குவாங்டாங்ன்ற இடத்துல 7வது மாடியில் இருக்க 708வது அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த நாள் வர்ற வரைக்கும். பாத்டப்பில் பாடியை பார்த்து ஷாக்கான ஃபயர் ஃபைட்டர்ஸ் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட ஆஃபீஸர்ஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஏரியாவை சீல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் பாத்ரூமில் இறந்து கிடந்தது சாய் சூகியும் அவங்களோட 2 வயசு பொண்ணுன்னு ஐடென்டிஃபை பண்ணப்படுது. சாயோட பாடி பாத்டப்பில் கண்டுபிடிக்கும் போது அவங்களோட ஃபேஸ் கீழே பார்த்த நிலையில் இருந்திருக்கு. அவங்களோட அப்பர் பாடியில் எந்த துணியும் இல்லை. லோவர் பாடியில் வெறும் அண்டர்வேர் மட்டும் இருந்திருக்கு. அதுவும் அவங்களோட முழங்காலில் இருந்திருக்கு. அவங்களோட கழுத்துலேயும் கை கால்களையும் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுத்து நெரிக்கப்பட்ட மாதிரி ஒரு மார்க்கும் இருந்திருக்கு. அவங்களோட கண்ணில் கான்டாக்ட் லென்ஸும் இருந்திருக்கு. அவங்க குழந்தையோட கழுத்துலையும் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருந்திருக்கு. அதை தவிர வேற எந்த விசிபிள் இன்ஜுரிஸும் குழந்தைக்கு இல்லை. அதுக்கப்புறம் வெளிவந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லையும் 2 பேரும் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக இறந்திருக்கதா ரிப்போர்ட் வந்திருக்கு. கிரைம் சீனை தரவை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அங்கே வாஷ் பண்ணாமல் சில பாத்திரங்கள் கிச்சன் சிங்கில் இருந்திருக்கு. குழந்தையோட பாட்டில் டைனிங் டேபிளில் இருந்திருக்கு. சாயோட கண்ணாடி பாத்ரூமில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்திருக்கு. அவங்களோட வேலட் மாஸ்டர் பெட்ரூமில் இருந்திருக்கு. அதில் வச்சிருந்த $400 பணமும் அப்படியே இருந்திருக்கு. பால்கனியில் இருந்த கர்டைன் கீழே விழுந்து கிடந்திருக்கு. வீட்டோட கதவு லாக் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர்லையும் விண்டோலையும் எந்த டேமேஜும் இல்லை. கதவை உடச்சிட்டு உள்ளே வந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர அங்கே வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கண்டுபிடிக்கப்படலை. அங்கே எந்த டூலோ எந்த வெப்பனோ கண்டுபிடிக்கப்படலை. போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அப்சர்வ் பண்ண வரைக்கும் வெளியிலேருந்து அந்த பில்டிங்குள்ளே வரதுக்கு 2 வழி தான் இருந்திருக்கு. முதல் வழி செக்யூரிட்டி ரூமை தாண்டி வர்றது. அப்படி யாராவது அந்த செக்யூரிட்டி ரூமை தாண்டி வந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டெல்லாம் நோட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இதனால் அன்னைக்கு டியூட்டியில் இருந்த செக்யூரிட்டி கார்டை விசாரிக்கும் போது அன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் யாரும் அந்த பில்டிங்குள்ளே நுழையலைன்றது தெரிய வருது. 2வது வழி அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எமர்ஜென்சி எக்ஸிட். ஆனால் அப்போ அந்த வழி பிளாக் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இதனால் அந்த வழியாக உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பில்லை. கிரைம் சீனில் எந்த பணமோ பொருளோ எதுவும் மிஸ் ஆகலை. மேலும் கிரைம் சீனை அப்சர்வ் பண்ண போலீஸ் அங்கே என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சில தியரிஸை முன் வச்சாங்க. அதில் அந்த 2 விக்டிமும் பெட்ரூமில் தான் கொலை பண்ணப்பட்டிருக்கணும். கொலை பண்ணும்போது கொலையாளி போலீஸை குழப்ப வேணும்னே சாயோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி இதை ஒரு செக்ஸுவல் அசால்ட் கேஸ் மாதிரி ஸ்டேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவையும் பொண்ணையும் பாத்ரூம் இழுத்துட்டு போய் அங்கே பாத்டப்பில் போட்டிருக்கணும். எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண மாஸ்டர் பெட்ரூமுக்கு தீ வச்சிருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த கொலையாளி டோரை லாக் பண்ணிட்டு போனதை பார்க்கும்போது யாராவது உள்ளே வர முயற்சி பண்ண அதை டிலே பண்ணுறதுக்காக வேணும்னே பண்ண மாதிரி இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது சாய் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் உள்ள யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால் ஒருவேளை கொலையாளி அந்த ஃபேமிலியோட க்ளோஸ் ரிலேஷனாக கூட இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. அதில் போலீஸோட ப்ரைம் சஸ்பெக்டாக இருந்தது சாயோட ஹஸ்பண்ட் லீ டூ ஹாங்.
போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் சாய் இறந்ததை கேள்விப்பட்டு லீ வீட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்பவே பதட்டமாகவும் பயத்தோடையும் இருந்திருக்காரு. அவர் அமைதியானதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளவு நேரம் எங்கே இருந்தீங்கன்னு போலீஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு லீ அன்னைக்கு தான் தன்னோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட அஃபிஷியல் ஓப்பனிங் டேனும் காலையில் தன்னோட ஃபேமிலி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டதாகவும் 8 மணிக்கு ஓப்பனிங் செரிமோனியில் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த செக்யூரிட்டி கார்டும் லீ 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனதை பார்த்ததா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு லீ சொன்னது உண்மைதான முடிவு பண்ண போலீஸ் இந்த கேஸை வேறு கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் விக்டிமோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்க முடிவு பண்ணுறாங்க போலீஸ். இந்த விசாரணையில் சாய் ஜேசின்ற ஒரு இன்டீரியர் டிசைனர் கூட கடந்த 3 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தெரிய வருது. இதனால் போலீஸ் உடனே அந்த நபரை விசாரிக்கிறாங்க. அதில் அன்னைக்கு அந்த நபர் வேறு ஒரு இடத்துல இருந்தது தெரிய வருது. இதனால் அவரோட பேர் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து டெம்பரரியாக நீக்கப்படுது. கேஸோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படியாவது சீக்கிரமே சால்வ் பண்ண நினச்ச போலீஸ் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் உதவியோட இந்த கேஸை இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையாக போலீஸ் அன்னைக்கு அட்டாப்சி கண்டக்ட் பண்ண ஃபாரன்சிக் டாக்டரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி காண்டாக்ட் பண்ணதில் அந்த 2 விக்டிம்ஸோட பாடியும் லைவர் மோட்டிஸ் கண்டிஷனில் இருந்தது தெரிய வருது. லைவர் மோட்டிஸ் கண்டிஷன்றது நம்ம இறந்ததுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் இல்லாத காரணத்தினால நம்ம உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக பாடியோட கீழ்ப்பக்கத்துக்கு போயிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த பிளட்டோட கலர் சேஞ்ச் ஆகி பிளட் தேங்கி இருக்கிற இடத்துல இருக்க ஸ்கின் பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராசஸ் நடக்க குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் ஆகும். யூஸ்வலாக ஒரு பர்சனோட டைம் ஆஃப் டெத்தை கால்குலேட் பண்ண இது யூஸ் ஆகும். அப்படி 11:30க்கு சாயோட பாடியை அட்டாப்சி பண்ணும்போது அவங்க பாடி லைவர் மோட்டிஸ் கண்டிஷனில் இருந்திருக்கு. இது மூலமாக அட்டாப்சி பண்ணுறதுக்கு 6 to 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மர்டர் நடந்திருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த மர்டர் ஏர்லி மார்னிங் 3:30 மணிலேருந்து 5:30க்குள்ளே லீ வீட்டில் இருக்கும்போது தான் நடந்திருக்கணும். இதனால் லீ கூட கொலையாளியாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாயோட ஸ்டொமக்கில் 480 கிராம் ஃபுட்டும் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாய் கொல்லப்பட்டிருக்கணும். இதனால் போலீஸ் இமீடியட்டாக லீ அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீயோட பர்சனல் பிலாங்கிங்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வீடியோ ரெண்டல் ஸ்டோரில் பல மூவிஸ் ரெண்டுக்கு எடுத்தது தெரிய வருது. அதில் ஒரு மூவி தான் சிங்கிள் ஒயிட் ஃபீமேல். அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த கேஸில் இருக்க மாதிரியே சிமிலர் டீட்டெயில்ஸ் அந்த மூவிலேயும் இருந்திருக்கு. லீ அந்த மூவியை February 28, 1994 ரெண்டுக்கு எடுத்திருக்காரு. 5 நாள் கழித்து அதை ரிட்டர்னும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான படங்களை லீ அடிக்கடி ரெண்டுக்கு எடுத்து பார்த்துட்டு இருந்ததும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த மூவிஸ் மூலமாக க்ரைம் மெத்தட்ஸை கற்றுட்டு இருந்திருப்பாரோன்னு போலீஸ் லீ மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கும்போது லீயோட கையில் நெகாச்சி இருக்கதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது லீ தன்னோட ஒய்ஃபை பின்னாடி இருந்து கழுத்து நெரிச்சிருக்கலாம். அப்போ சாய் அதை தடுக்க முயற்சி செய்யும்போது அந்த காயம் லீயோட கையில் ஏற்பட்டிருக்கலாம்னு போலீஸால் நம்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் லீக்கு சாயோட அம்மா கிட்ட பிரச்சனை இருந்திருக்கு. இதனால் லீக்கும் சாய்க்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லீயை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு போலீஸ் கேட்கும்போது அதுக்கு பீன் ஸ்ப்ரவுட் சூப் குடித்ததா லீ சொல்லியிருக்காரு. ஆனால் விக்டிமோட ஸ்டொமக்கில் எந்த பீன் ஸ்ப்ரவுட் சூப்பும் கண்டுபிடிக்கப்படலை. இது லீ தான் கொலையாளின்ற சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. கடைசியாக லீயை வச்சு லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் லீ ஃபெயிலும் ஆகியிருக்காரு. 1996 February இந்த கேஸோட ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அதில் கிடைச்ச எவிடன்ஸ்லாம் வச்சு லீ தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணப்பட்டு அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்படுது. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. சம்பவம் நடந்து 1 வருஷம் கழித்து இந்த கேஸோட செகண்ட் ட்ரையல் கோர்ட்டில் நடத்தப்படுது. அதில் லீ கிம் ஹியாங் டேன்ற ஹைலி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு திறமையான லாயரை தனக்காக வாதாட ஹையர் பண்ணுறாரு. முதல் வேலையாக லாயர் கிம் ஸ்விஸ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டான தாமஸ் கிராம்பட்ஸரை ப்ராசிக்யூஷன் தரப்பு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு எதிராக பேச கோர்ட்டில் பெர்மிஷன் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா ப்ராசிக்யூஷன் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் டைம் ஆஃப் டெத்தை தவறாக கால்குலேட் பண்ணியிருக்கதா அவர் நம்பினார். மேலும் கோர்ட்டில் ஆஜரான தாமஸ் சில பாயிண்ட்ஸை முன் வச்சார். அதில் போலீஸ் அன்னைக்கு கிரைம் சீனில் சாயோட பாடியை பார்க்கும்போது அவங்க அண்டர்வேர் அவங்களோட முழங்காலில் இருந்திருக்கு. அது அன்னைக்கு கொலையாளி கூட ஏற்பட்ட ஸ்ட்ரகுல்னால கூட அந்த அண்டர்வேரோட எலாஸ்டிக் லூஸ் ஆகி கீழே வந்திருக்கலாம். அதை பார்க்கும்போது அந்த கொலையாளி வேணும்னு ஸ்டேஜிங் பண்ண மாதிரி தெரியலேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாய் இறந்ததாக சொன்ன நேரமும் தப்பாக கணக்கிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு.
சாயும் அவரோட பொண்ணும் தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பாடியோட ஸ்டேட்டை குறிப்பிட்ட வகையில் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ வாட்டர் ஹாட்டாக இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் பாடி லைபர் மோர்டிஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ஆனால் இதை எதையும் ப்ராசிக்யூஷன் தரப்பு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் கன்சிடர் பண்ணாமல் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கதா தாமஸ் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்து லாயர் கிம் ப்ராசிக்யூஷன் தரப்பு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறாரு. அதில் அட்டாப்சி பண்ணும்போது விக்டிமோட ஃபேஸில் எதுவும் இன்ஜுரிஸ் இருந்துச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஆமாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு லாயர் கிம் அட்டாப்சி பண்ணும்போது நீங்கள் இல்லை, க்ரைம் சீன்லேயும் போய் பாடியை நீங்கள் பார்க்கல, அப்படி இருக்கும்போது வெறும் ஃபோட்டோவை மட்டும் பார்த்து எப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஆமாம், அன்னைக்கு அவர் அட்டாப்சி பண்ணும்போது அங்கே இல்லை, க்ரைம் சீனில் எடுத்த ஃபோட்டோவை மட்டும்தான் அவர் பார்த்துருக்காரு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி இனிஷியலாக பண்ணப்பட்ட அட்டாப்சி இன்னக்யூரேட்டாக இருக்கதா லாயர் கிம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாயர் கிம் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் படி சாயோட அம்மா சாய்க்கு விசன் ப்ராப்ளம் இருக்கதாகவும் அதனால் சாய்க்கு பகலில் கான்டாக்ட் லென்ஸும் நைட்டு ரெகுலர் கிளாஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயோட கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது சாய் பகலில் தான் கொலை பண்ணப்பட்டிருக்கணும். லீ அன்னைக்கு காலையில் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் சூப் சாப்பிட்டதா சொல்லியும் சாயோட ஸ்டொமக்கில் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் இல்லாததுக்கு காரணம் அன்னைக்கு சாய் அந்த டிஷ்ஷை சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை லாயர் கிம் முன் வச்சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு பில்டிங் செக்யூரிட்டி கார்டு ஃபயரை பார்த்ததா சொன்ன நேரம் 8:45. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தீ பிடிச்சிருக்குன்னு விண்டோ வழியாக விசிபிளாக தெரியறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஆகும். இதை உறுதிப்படுத்த டிஃபென்ஸ் தரப்புலேருந்து அதே மாதிரியான ஒரு ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடத்தப்பட்டுச்சு. அதுலேயும் அதே ரிசல்ட்டு தான் வந்துச்சு. இது மூலமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தீ வைக்கப்பட்ட டைம் 8:25 8:35 தான் இருக்கணும். ஆனால் அந்த டைம் லீ ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரிமோனியில் இருந்திருக்காரு. சாயோட அஃபேரை லீ கண்டுபிடிச்சது தான் அவரோட மர்டர் மோட்டிவாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதில் எந்த லாஜிக்கும் இல்லைன்னு அதையும் மறுத்திருக்காரு லாயர் கிம். அப்படி லீ அவரோட ஒய்ஃபை கொல்லணும்னு நினச்சிருந்தா எதுக்காக அவரோட பொண்ணையும் கொலை பண்ணணும்? இன்னும் சொல்லப்போனால் லீக்கு சாயோட அஃபேர் பற்றி தெரியவே தெரியாது. ப்ராசிக்யூஷன் தரப்பில் லீயோட மர்டர் வெப்பனாக சொல்லப்பட்டது கர்டனை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுற கயிறு. அதை வச்சு சாயை பின்னாடி இருந்து கழுத்தை நெரிக்கும் போது தான் லீயோட கையில் காயம் ஏற்பட்டிருக்கதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு லாயர் கிம் ஒருத்தர் பின்னாடி இருந்து கயிறை வச்சு கழுத்தை நெரிக்கும் போது சாயோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க அந்த கயிறை தான் பிடிக்குமே தவிர கொலையாளியோட கையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த கயிறால் கழுத்து நெரிக்கப்பட்டு சாய் கொல்லப்பட்டிருந்தா அவங்களோட கழுத்தில் அந்த கயிறோட மார்க் இருந்திருக்கும். ஆனால் அப்படி எந்த ஒரு மார்க்கும் இருந்த மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லீ அவரோட கையில் இருந்த மார்க் அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்பட்டதாக சொல்லியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு லீ வீட்டுக்கு வந்த பிறகு போலீஸ் அவரை வீட்டுக்குள்ளே போக விடாமல் தடுத்திருக்காங்க. ரொம்ப எமோஷனலான லீ பதட்டத்தில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கும்போது தன்னோட இடது கையை வச்சு வலது கையை அழுத்தி பிடிச்சிருக்காரு. அதில் ஏற்பட்டது தான் அந்த மார்க். ப்ராசிக்யூஷன் தரப்பில் பில்டிங்குள்ளே நுழைய மொத்தம் 2 வழி தான் இருக்கதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த 2 வழி தவிர 3வதா செக்யூரிட்டி ரூமுக்கு பின்னாடி பாதுகாப்பு எதுவும் பெருசாக இல்லாமல் டிசேபிள் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு வழியும் இருந்திருக்கு. ஒருவேளை கில்லர் அந்த வழியாக உள்ளே வந்திருந்தா கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்டு பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இதை பர்சனலாக செக் பண்ணி பார்த்த லாயர் கிம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்த அந்த சமயம் அந்த வழியாக செக்யூரிட்டி கார்டு யார் கண்ணையும் படாமல் பில்டிங்குள்ளே போயிட்டு வெளியே வரவும் செஞ்சுருக்காரு. இது உண்மையான கில்லர் வெளியாளாக தான் இருக்கணுன்றதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சது. லீ ரெண்ட்டுக்கு எடுத்த வயலண்ட் மூவிஸை பற்றி கேள்வி கேட்கும்போது அதை நான் ரெண்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்தேன், அதுக்கு நான் பார்த்தேன்னு அர்த்தம் கிடையாதுன்னு லீ ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லீயோட ஃப்ரெண்ட்ஸ் லீ வயலண்ட் மூவிஸ்லாம் பார்க்குற டைப் கிடையாதுன்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. கடைசியாக கோர்ட்டில் நடத்தப்பட்ட அந்த ட்ரையலில் லீ தான் குற்றவாளின்னு நிரூபிக்க போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால அவரோட தண்டனை திரும்ப பெறப்பட்டு லீ ரிலீஸ் பண்ணப்படுறாரு. லீ நிரபராதின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு சவுத் கொரியாவோட பல பகுதிகளிலிருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது. சில பேர் லீ போதுமான மெடிக்கல் நாலேஜ் இருக்க ஒரு சர்ஜன், படங்களை பார்த்து க்ரைம் சீனை பர்ஃபெக்டாக பண்ண கற்றுக்கிட்டு அவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. சில பேர் லீ இந்த கேஸில் இருக்க லூப் ஹோல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லாயரையும் ஆஃபீஸர்ஸையும் விலைக்கு வாங்கி இந்த கேஸில் ஜெயிச்சிட்டதா சொன்னாங்க. இதுக்கு லாயர் கிம் என்ன சொல்கிறாருன்னா, லீ அண்ட் சாயோட ஃபேமிலி வெல்தியான ஃபேமிலி கிடையாது. அவங்க சொத்தை எல்லாம் அடமானம் வச்சு தான் ஹாஸ்பிட்டலே ஓப்பன் பண்ண பார்த்துருக்காங்க. ட்ரையலுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்த எல்லா பணமும் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இதனால் ஒரு லாயரை ஹையர் பண்ணக்கூட அவரால் முடியாத சூழ்நிலையில் தான் லீ இருந்திருக்காரு. லீ ஒரு இன்னசென்ட் தெரிஞ்சனால தானாக முன் வந்து தான் இந்த கேஸை நடத்தினதா லாயர் கிம் சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோலில் இருந்தனால தான் ஃபாரின் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணதா கிம் சொல்லியிருக்காரு. நவம்பர் 13, 1998, 2 வருஷத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சவுத் கொரியா லீ நிரபராதின்றதை ரத்து செஞ்சு மறு விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜராக சொன்னாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணை தொடர்ந்து 8 வருஷமும் நடத்தப்பட்டுச்சு. அந்த விசாரணையோட முடிவில் இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரையலில் என்ன நடந்துச்சோ அதே தான் இதுலேயும் நடந்துச்சு. ப்ராசிக்யூஷன் தரப்பில் லீ தான் குற்றவாளி நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் இல்லாதனால 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் லீ நிரபராதின்னு முடிவு பண்ணப்படுது. இந்த 8 வருஷ ட்ரையல் ப்ராசஸில் லீ சோசியல் ஆங்ஸைட்டியால் சிவியராக பாதிக்கப்பட்டார். பல மீடியாஸ் இன்டர்வியூ கொடுக்க சொல்லி கேட்டும் லீ மறுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் சவுத் கொரியாவோட பல பகுதிகளில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு லீக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட்டர்ஸும் இருந்தாங்க. லீ குற்றவாளியா இல்லை நிரபராதியா, இந்த உண்மை லீக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கப்படாமல் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த கேஸை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.